அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். அணையாத அன்பொழியால் பரத சகோதரர் இருவரும் மனம் ஒத்தல். பாடல் எண் 986. அணையாத அன்பொழியை அன்பொழியும் அணைத்திடுமோ, பனை மரங்கள் வறட்சியிலும் பதநீரை மறுத்திடுமோ, குணமாவில் மாங்கனிகள் கோடையிலும் நிறைந்திடல் போல் மனநெஞ்சம் பெற்றதனால் மனம் ஒத்தார் இருவருமே. இதுவே 986வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அணையாத அன்பொழியை அன்பொழியும் அணைத்திடுமோ என்ற முதல் வரிக்கான விளக்கம். அன்பொழியானது அன்பு நிறைந்த உள்ளத்திலே தோன்றி அது என்றென்றும் அணையாமல் திகழ்வு. அவ்வாறு ஒருவருடைய உள்ளத்திலே அணையாமல் தோன்றுகின்ற அன்பின் ஒளியை அவ்வாறு அந்த சகோதரருடைய உள்ளத்திலே தோன்றக்கூடிய அன்பின் ஒளியை அடுத்த சகோதரரின் அன்புமிக்க உள்ளத்திலே தோன்றக்கூடிய அன்பொழியானது ஒரு காலத்திலும் அணைத்து விடாது, அணைத்து இல்லாமல் செய்து விடாது. அந்த இருவருடைய உள்ளமும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டாலும் அந்த அன்பொழியானது மேலும் ஓங்கி பெருகுமே அன்றி அணைந்து போய்விடாது. பனை மரங்கள் வறட்சியிலும் பதநீரை மறுத்திடுமோ. பனை மரங்கள் எந்த ஒரு வறட்சியான காலத்திலும் பதநீரை கொடுப்பதை மறுக்காது, பதநீர் கொடுத்து கொண்டே இருக்கும். அதை போலவே அந்த சகோதரரும் தம்முடைய வாழ்விலே வறட்சியான துன்ப காலம் என்று சொல்லக்கூடிய வகையிலே திகழ்ந்த அந்த தந்தையின் மரணம் நேர்ந்த அந்த காலமும், தம்முடைய சகோதரராகிய ராம லட்சுமணர் இருவரும் வனத்தவ வாழ்க்கை மேற்கொள்ள சென்ற அந்த துன்ப காலமும் சேர்ந்து வந்த அந்த துன்பமயமான நாட்களில், வறட்சி மிகுந்த நாட்கள் என்று சொல்லக்கூடிய அந்த துன்ப நாட்களிலும் அவர்கள் தம்முடைய கடமையை மறக்காமல், தம்முடைய கடமையாகிய தந்தைக்கு ஈமச்சடங்கு செய்யக்கூடிய அந்த கடமையை அவர்கள் செய்வதற்கு மறுக்காமல் இருந்தனர். குணமாவில் மாங்கனிகள் கோடையிலும் நிறைந்திடல் போல். மாமரங்களை நல்ல மா என்று சொல்லுவர். ஏனென்றால் அந்த மாமரங்கள் குணம் மிக்கது, நற்குணம் மிகுந்தது. அவ்வாறு நல்ல பண்புகள் மிகுந்த அந்த மாமரங்கள் நல்ல கனிகளை கொடுக்கும். அவ்வாறு கொடுக்கக்கூடிய நல்ல கனிகளை அந்த மாமரங்கள் கோடை காலத்திலும் தவறாமல் கொடுக்கும். அவ்வாறு கோடை காலத்திலும் மாமரங்கள், நற்பண்புகள் கொண்ட மாமரங்கள் நற்கனிகளை கொடுப்பது போல, நிறைய நற்கனிகளை அள்ளி கொடுப்பதை போல அந்த சகோதரரும் தம்முடைய வாழ்க்கையின் கோடை என்று விளங்கிய அந்த துன்பமயமான நாட்களிலும் கூட தம்முடைய பணிகளில் அவர்கள், அதுவும் தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த ஈமச்சடங்கை செய்யக்கூடிய அந்த முக்கியமான பணியில் அவர்கள் தவறாமல் அந்த பணியை சிறப்பான முறையில் செய்வதை அவர்கள் தம்முடைய முக்கியமான கடமையாக எண்ணினர். மனநெஞ்சம் பெற்றதனால் மனம் ஒத்தார் இருவருமே. அந்த மாமரங்கள் எவ்வாறு நற்குணம் மிகுந்த உள்ளத்தோடு கனிகளை வழங்குகிறதோ, அந்த பனை மரங்கள் எவ்வாறு நற்பண்புடன் வறட்சியான நாட்களிலும் பதநீரை வழங்குகிறதோ, அவ்வாறு பரத சகோதரரும் நறுமணம் மிக்க நெஞ்சத்தை பெற்றதனால் அவர்கள் இருவரும் அந்த நறுமணம் மிக்க உள்ளத்தால் ஒன்றாக செயல்பட்டு தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த ஈமச்சடங்கை சிறப்பாக செய்து முடித்தனர். இதுவே 986வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 987வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.